வணக்கம். யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது செமஸ்டர் 1ல் இருக்கிற வல்லினம் மிகா இடங்களை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ நம்ம வல்லினம் மிகா இடங்களை பார்க்க போகிறோம். வல்லினம் அப்படின்னு சொல்லும்போது கசட தபர அப்படிங்கிறது வல்லினம். இதில் பார்த்தீங்கன்னா க ச த ப இவை எங்கெல்லாம் மிகுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த இடங்கள்லாம் அந்த ஒற்றை எழுத்துக்களை நம்ம எழுதக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எனவே வல்லினம் எந்த இடங்களிலெல்லாம் வராது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள்ல நம்ம சுட்டு எழுத்துக்கள் வர இடத்துல வல்லினம் மிகும் சொன்னோம். ஆனால் இப்போ சொல்ல போகிறது சுட்டு சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. சுட்டு சொற்கள் என்னென்ன அப்படின்னா அது, இது, அவை, இவை அப்படின்னு அந்த ஆ இ அப்படிங்கிறது அது இது அப்படின்னு சொல்லாக மாறும்போது அங்கு வல்லினமானது மிகாது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, அது பறந்தது, இது சென்றது, அவை பறந்தன அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது பறந்தது அப்படின்னு சொல்லும் போது நடுவுல இப்பு அப்படிங்கறத நம்ம போடக்கூடாது. ஆனா சுட்டு எழுத்து வரும்போது வல்லினம் மிகும், சுட்டு சொற்கள் வருகின்ற போது வல்லினம் மிகாது. அதே மாதிரி வினா சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. எந்த வினா சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது எது, எவை அப்படிங்கிற வினா சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. முன்னாடி நம்ம வினா எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப வினா சொற்கள் இதுல பாத்தீங்கன்னா எது தங்கம், எவை சென்றன, எவை பறந்தன, எது சங்கம், இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எது சங்கம் அப்படின்னும் போது நடுவுல இச் அப்படிங்கிறத நம்ம போடக்கூடாது. இவைதான் வல்லினம் மிகா இடங்கள் ஆகும். அதே மாதிரி பாருங்க, வினா சொற்கள் இப்போ ஆ ஏ ஓ இதெல்லாம் வினா சொற்கள். இந்த சொற்களுக்கு பின்பும் வல்லினம் மிகாது. இப்போ அவனா சென்றான் அப்படின்னு சொல்லும் போது அவன் சென்றான் அப்படின்னு சொல்லும் போது அங்க கேள்வி அப்படிங்கிறது எழல. ஆனா அதுல ஆ என்கிறத சேர்க்கும் போது அவனா சென்றான் அப்படின்னும் போது இந்த ஆ தான் நமக்கு வினாவாக அமைகின்றது. எனவே ஒரு சொல்லுக்கு இறுதியில வரும்போது ஆ ஏ ஓ அப்படிங்கிற வினாக்களை அது எழுப்புகின்ற போது அந்த இடங்களில் வல்லினமானது மிகாது. இப்ப பாருங்க, அவனா சென்றான், அவனே படித்தான், அவனோ பேசினான், இப்படிலாம் சொல்லும் போது இந்த இடங்களில் வல்லினமானது மிகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. எழுவாய் அப்படின்னு சொல்லும் போது எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே படித்தது. இதுல எழுவாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த செயலை செய்கின்றவர் எழுவாய். அப்போ வண்டு பறந்தது, இங்க பறக்கிறது யாரு? வண்டு. அதனால இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. மலர் பூத்தது, இங்க இப்பு அப்படிங்கிறது வராது. மாதிரி பாருங்க, நம்ம பேச்சு வழக்குல அத்தனை, இத்தனை, எத்தனை இப்படிங்கிற சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவோம். இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. அத்தனை படங்கள், இத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள் இப்படி எல்லாம் சொல்லும் போது வல்லினமானது மிகாது. அதே மாதிரி வினை தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ நம்ம தொகைநிலை தொடர் 6 வகையில வரும். அதுல ஒண்ணுதான் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை ஆகும். அப்போ காலம் கறந்த அப்படின்னா அந்த சொல்லுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அது காலத்தை மறைச்சு வச்சிருக்கோம். இப்போ ஊறுகாய் அப்படின்னு சொல்லும் போது ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அப்ப நடுவுல அது என்ன பண்ணிருக்கு? காலத்தை மறைச்சு வச்சிருக்கு. எந்த சொல்லு காலத்தை மறைச்சு வச்சிருக்கோ அதுதான் வினைத்தொகை. இப்போ சுடு சோறு அப்படின்னு சொன்னா சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு 3 வகையிலையும் வரும். 3 காலங்கள்லையும் வரும். நமக்கு 3 காலங்கள் என்னென்ன அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தினுடைய அந்த சொற்களையும் அந்த இடையில அது மறைச்சு வச்சிருக்கு அப்படின்னா அது வினைத்தொகை எனப்படும். எனவே வினைத்தொகையில் வல்லினமானது மிகாது. அடுத்தது பாருங்க, 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சோ 2ஆம் வேற்றுமை உருபு எதுன்னா ஐ. ஐங்கிறது வெளிப்படையா வருது அப்படின்னா அங்க வல்லினம் மிகும். தமிழை கற்றார் அப்படின்னு சொன்னா வல்லினம் மிகும். ஆனா அந்த ஐ என்ற வேற்றுமை உருபை அது மறைத்து வைத்திருந்தது அப்படின்னா அது தொகை எனப்படும். வேற்றுமை உருபை மறைச்சு வச்சிருக்கிறதுனால அது வேற்றுமை தொகை. இப்போ இந்த இடத்துல தமிழ் கற்றார் அப்படின்னு சொல்லும் போது நடுவுல இக் அப்படிங்கறத போடக்கூடாது. கடல் கடந்தார் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் நம்ம இக் அப்படிங்கறத போடக்கூடாது. இதுவே கடலை கடைந்தார் அப்படின்னு சொன்னு ஐ ஆனது வெளிப்படையா வருது அப்படின்னா அங்கு வல்லினமானது மிகும். இந்த இடத்துல அது மறைஞ்சிருக்கு 2ஆம் வேற்றுமை உருபு. எனவே இங்கு வல்லினமானது மிகாது.
மூன்றாம் வேற்றுமை உருபுக்கு பின்பும், அதாவது இந்த ஒடு ஓடு அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும். உடன் நிகழ்ச்சி பொருள்னா என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வரும்போது நம்ம ஓடு ஓடு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஆசிரியரோடு மாணவர் வந்தார், கபிலரோடு பரணர் வந்தார், தாயோடு குழந்தை வந்தது. அப்போ இந்த உடன் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு பேரை சொல்லி ரெண்டு பேரும் வரதை பத்தி சொல்றது உடன் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக வல்லினமானது மிகாது. எப்படின்னா பூவோடு சேர்ந்த, அப்ப நடுவுல இச் அப்படிங்கறத போட வேண்டாம். கபிலரோடு பரணர் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது வல்லினமானது மிகாது. எண்கள் அப்படின்னு சொல்லும் போது 8 10 வருது அப்படின்னா வல்லினமானது மிகும். எப்படி 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு வல்லினமானது மிகும். இந்த 8 10 அப்படிங்கறத தவிர வேற எண்கள் எல்லாம் வந்ததுன்னா வேற என்ன எண்கள்லாம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 9 இந்த இடங்கள்லாம் வல்லினமானது மிகாது. எப்படி 1 கொடு 2 பேர் அப்படிலாம் சொல்லும் போது வல்லினமானது மிகாது. அடுத்து பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுக்கு பின்பு வல்லினம் மிகாது. நமக்கு வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது எதுல முடியும் அப்படின்னா க இய இயர் அப்படிங்கிறது முடியறது தான் வியங்கோல் வினைமுற்று. இப்போ பாருங்க வாழ்க அப்படின்னு சொல்லும் போது கால முடியுது, வாழிய அப்படின்னு சொல்லும் போது ஈயல முடியுது, வாழியர் அப்படின்னு சொல்லும் போது ஈயர்ல முடியுது. இந்த மாதிரி முடியறது தான் வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று வரும்போது வல்லினமானது மிகாது. எப்படி வாழ்க தமிழ், அங்க இத்து அப்படிங்கறத போட வேண்டாம். வாழிய பல்லாண்டு அப்படின்னு சொல்லும் போது அங்க நடுவுல இப் அப்படிங்கிறத போட வேண்டாம். ஏன்னா வாழ்க கால முடியுது, வாழி இயல முடியுது. அடுத்தது இயர் அப்படின்னு முடிஞ்சாலும் வல்லினம் என்பது மிகாது. அடுத்து பாத்தீங்கன்னா இரட்டை கிளவி அடுக்கு தொடர் இவற்றுக்கு பின்பு வல்லினமானது மிகாது. நான் எப்படி இரட்டை கிளவி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா அதுல 2 சொல் இருக்கும், ஆனா அதை பிரிச்சா பொருள் தராது, அது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்னா 2 சொல் தான் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அதுல பிரிச்சா நமக்கு பொருள் தருவதாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் வல்லினமானது மிகாது. இரட்டை கிளவி என்ன? சலசல, பலபல, கலகல, இதெல்லாம் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் சொல்லும்போது பாம்பு பாம்பு, இந்த இடத்துல நம்ம இப் அப்படிங்கறத போட வேண்டாம். ஏற்கனவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த பெயரச்சத்தை தவிர மற்ற இடங்கள்ல வல்லினமானது மிகாது. எப்படின்னா கற்ற சிறுவன், சிறிய பெண் அப்படிலாம் சொல்லும் போது வல்லினம் மிகாது. இதுவரை பாத்தீங்கன்னா நீங்க வல்லினம் மிகா இடங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.